நான் உங்களோடு கூட இன்றைக்கு இந்த நாளை கர்த்தருக்கென்று நாம் ஜெபத்தை குறித்து அறிந்து கொள்ளும்படி why pray ஜெபம் என்பது மிக மிக ஒரு அவசியமான ஒரு காரியம். ஆனால் பொதுவாக எல்லாருக்குமே ஜெபம்னா என்னன்னு தெரியும். ஆனால் ஜெபிப்பதன் அவசியமும் தெரியும். ரட்சிக்கப்பட்டால் கண்டிப்பாக ஜெபிக்கணும்னு ஒரு ஆசல் ஒரு ஆவல் உள்ளே இருக்குது. அப்படி இல்லாமல் இருக்காது, கண்டிப்பாக ஜெபிக்கிறோம். ஆனால் ஒரு கேள்வி கேட்பாங்க, எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண, நீ ஜெபம் பண்ணியா, இன்றைக்கு ஜெபிச்சாயா அப்படின்னு கேட்கும்போது ஒரு குற்ற மனசாட்சியோட நிறைய பேர் சபையிலேருந்து அப்படியே வருத்தத்தோடு போயிருக்கேன். நான் அப்படிலாம் உங்களை கேட்கணும்னு நான் விரும்பலை. நீ ஜெபம் பண்ணுறீங்களா, எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க, ஜெபிக்கிறீங்களா அப்படின்றத விட அதை விட முக்கியமானது ஒன்றை நான் காட்ட நான் விரும்புகிறேன். ஒரு விசுவாசி ஜெபிப்பதனுடைய அவசியம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஜெபிக்கிறாங்க. சில நேரம் ரொம்ப ஒரு டிஸ்பரேட் டைமு, சில ஒரு கஷ்டமான ஒரு நெருக்கமான ஒரு நேரம், ஒரு ஆபத்தான ஒரு நேரம். அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த வார்லலாம் பார்த்தீங்கன்னா 4 பக்கத்தில் குண்டு வந்து விழும். அப்படி வரும்போது எங்கே காயப்பட்டுருமோன்ற ஒரு பயம், அந்த டெஸ்பரேட்டில் ஓடுவாங்க. ஓடி போய் ஒரு பதுங்கு குழி இருக்கும் பாருங்கள், அது உள்ளே போய் பதுங்குவாங்க. கிறிஸ்தவர்கள் ஜெபம் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு ஜெபம் தான் பண்ணுறாங்க. நல்ல அமைதியாக போன குடும்பத்தில் திடீர் 4 பக்கத்தில் பிரச்சனை வந்து உழுது பாருங்க. அந்த நேரத்தில் எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு எமர்ஜென்சி ப்ரேயர், அப்படியே ஒரு ஒரு பயத்தில் ஒரு ஆபத்தில் ஜெபிக்கிறது ஜெபம் அல்ல. உங்களை இடைமறித்து அல்லது உங்களோடு கூட வந்து ஜெபிக்க வைப்பது ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம். என்னவென்றால் ஜெபம் என்பது, நான் உண்மையாக சொல்கிறேன், அவர் உதவி இல்லாமல் நம்மளால் செய்யவே முடியாது. அவர் நமக்கு தேவை, அவருடைய இன்டர்வென்ஷன் தேவை. உங்களை அவர் நடத்தணும். உங்களை ஜெபத்தில் அவரோடு கூட நீங்கள் இணைந்து ஜெபிக்க வேண்டுமானால், நான் சொல்கிறேன், அவருடைய உதவி இல்லாமல் நம்மளால் செய்யவே முடியாது. அப்போ நமக்கு ஒரு மாடல் தேவையில்லை. எப்படி நமக்கு அவர் உதவி இல்லாமல் ஜெபம், நம்ம பொதுவாகவே எல்லாரும் சொல்கிறாங்க எங்களுக்கு ஜெபிக்க தெரியும். யூதர்கள் கூட இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் இயேசுநாதர் வரும்போது அவர் ஜெபமே வேற மாதிரி இருந்தது பாருங்க. அப்போ தான் அவங்க கேட்குறாங்க, எங்களுக்கு உங்களை மாதிரி ஜெபிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அப்போ ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும், ஜெபம் தெரியும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு எல்லாருக்கும் ஜெபம் தெரியும். பல நேரத்தில் நெருக்கத்தில் கஷ்டத்தில் ஜெபம் பண்ணாத கிறிஸ்தவம் கூட கஷ்டம் வந்தால் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். அப்படியே வண்டி ஓட்டும் போது அல்லது எங்கேயாவது ஒரு பயத்தில் ஜெபம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. சரி, அது அது அந்த ஜெபம் இருக்கட்டும். அதில் வந்து தப்பு சொல்லி அதை நான் குற்றப்படுத்த விரும்பல. ஆனால் ஜெபத்தில் இருக்கக்கூடிய மகிமை மேன்மை அவர் இல்லாமல் நம்மளால் ஜெபிக்க முடியாது என்கிற ஒரு அருமையான காரியத்தை வேதத்திலேருந்து நம்ம பார்க்க முடியும் பாருங்க. எப்போவுமே we need God, தேவன் நமக்கு தேவை. அல்லேலூயா. ஆகவே இது வேதத்தில் இந்த அவர் தான், இயேசுநாதர் தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு அருமையான ஒரு மாடல். ஜெபம் என்பது ஹார்ட் ஆஃப் ப்ரேயர், இருதயத்திலிருந்து வருகிற ஒரு ஜெபம். அந்த ஜெபத்தில் அவருடைய எப்படி அவர் ஜெபித்தார் அப்படின்னு பார்க்கும்போது, அவருடைய ஜெபத்தை நான் சில இடத்துல எடுத்து எழுதினேன். அவருடைய ஊழியம் தொடங்குறதுக்கு முன்னாடி மனுஷனாக வந்தார். ஊழியத்தை அவர் தொடங்குறதுக்கு முன்னாடி செய்த காரியம் பார்த்தீங்கன்னா, அவர் ஜெபிச்சார். ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனேயே அவர் ஜெபிக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அவர் உபவாசம் பண்ணி ஜெபித்தார். பல முறை அவர் தனிமையில் போய் மலையிலையும் மற்றும் தனிமையான ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணதை நீங்கள் பார்க்க முடியும். நைட்டெல்லாம் இரவு முழுவதும் ஜெபித்ததை கூட நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் சீஷர்கள் சோர்ந்து போகும்போது சொல்கிறாரு, சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள். அதாவது விட்டு கொடுக்காது, நாட் கிவ் அப். ஒரு சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காம இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. இயேசுநாதர் பண்ணுறதெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் சொந்தமாக எதையுமே செய்யலையா, அவர் சுயமாக எதையுமே செய்யலையாம். இப்போ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, திரித்துவ தேவன் அதில் 2வது நபர். இது ஒரு பெரிய இந்த டாக்டரின் ஒரு பெரிய ஒரு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவின்னு சொல்லும்போது அது என்னங்க, அது 3 தெய்வமா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. இல்லை, அவர் எசன்ஸில் ஒன்று தான், ஆனால் பர்சனில் 3. அதாவது உள் இயல்புன்னு சொல்லுவாங்க. தேவன் ஒருவரே 3 தன்மையில் 3%. இயேசு தான் பிதா கிடையாது, பிதா தான் இயேசு கிடையாது, பரிசுத்த ஆவி தான் இயேசு கிடையாது. 3 தன்மையில் தேவன் செயல்படுகிறார்.
அப்போ இந்த உலகத்தில் தேவன் நமக்காக இந்த உலகத்தில் வார்த்தையாய் இருந்தவர். அதுல பாத்தீங்கன்னா ஆதியிலே, ஆமா, அப்போ இந்த வார்த்தைன்னு சொல்லும்போது ஆதியிலே இருந்தவர். அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, இந்த வார்த்தை, ஆமா, அப்போ தேவன் தமது வார்த்தையை இந்த உலகத்துல இந்த கிளாக் டைம் காலங்கள் வருவதற்கு முன்னாடியே இருந்த ஒரு தேவன். ஆகவே இயேசு என்று சொல்லும் பொழுது மாம்சத்திலே நமக்காக மனிதனாக வந்தார். ஆனால் ஒரு காரியம் நல்லா தெரியணும், அவர் தேவன், 100% காட், 100% மேன், பரிபூர்ண தேவன். எல்லாம் சேர்ந்து சொல்வோம், கர்த்தருக்கு சித்தமா இருந்தா டாக்ட்ரின் ஆஃப் ட்ரினிட்டி, அதை பத்தி நான் உங்களோட கூட பேசுறேன். ஆனால் இப்போ அதுக்கு எனக்கு டைம் கிடையாது. அது ஒரு பெரிய ஒரு அருமையான ஒரு சப்ஜெக்ட், அப்புறம் பார்க்கலாம். ஆனால் இதில் நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளணும், தேவன் இந்த உலகத்தில் மனிதனை மீட்பதற்காக நம்ம எப்படி இந்த உலகத்தில் நம்ம அவருடைய உதவி இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தேவன் மனுஷனை சிருஷ்டித்த பிறகு அவருடைய விருப்பம் என்னன்னா, மனுஷனுக்கு தானாகவே சிந்திக்க, தீர்மானிக்க, அல்லது அவனுக்குன்னு ஒரு சுய சித்தத்தை கொடுத்துட்டார். அதனால தான் பாருங்க, தேவன் ஜென்டில், ரொம்ப மென்மையானவர். ஒரு எந்திரம் மாதிரி மனுஷன் அப்படியே டிக்டேட் பண்ணிட்டு இப்படி போ அப்படி போன்னு மேல இருந்து கயிறு போட்டு அப்படி இயக்கல. அவர் ஆற்ற பொம்மை கிடையாது. நம்ம நிறைய பேர் பாட்டு பாடுறாங்க, பரலோகத்தில் இருக்கிற கடவுள் மேல இருந்து நம்மளை ஆட்டிட்டு இருக்கிறாரு, காட் இஸ் இன் கண்ட்ரோல், அவர் இப்படி போகணும், அப்படி கொண்டு போறாரு, இப்படி கொண்டு போறாரு, என் வாழ்க்கையில வர கஷ்டத்துக்கெல்லாம் அவர் தான் காரணம்ட்டான், என்ன பண்றது, என்ன இப்படி இருக்கிறேன்றாங்க. ஆனால் தேவன் அப்படி செய்யல. பாருங்க, எல்லாருமே நன்றாக இருப்பதை தேவன் விரும்புகிறார். அப்போ நம்ம தேவனோடு கூட உறவு கொள்ளணும், அதுதான் அல்டிமேட் பர்பஸ். அப்போ இந்த உலகத்தில் இருக்கும்போது நமக்கு தேவை அவர் நம்ம பார்த்ததில்லை, கண்களால் காண முடியாத அதரிசனமான ஒரு தேவன். அப்போ தேவன் இந்த உலகத்தில் அவர் எப்படிப்பட்டவர், நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவன் தெரிந்து கொள்றதுக்கு தான் இந்த உலகத்தில் இயேசு நம்மை மீட்டு நம்முடைய தகப்பன் பிதா எவ்வளவு நல்லவன் என்பதை காட்டுறதுக்கு வந்தார். பழைய ஏற்பாடுலாம் ஜனங்க நிறைய நேரம் பயந்தாங்க, தேவன் கிட்ட போகவே முடியாதுன்னு நினைச்சாங்க. அப்போ அவர் எப்படி பார்த்தாங்கன்னா, அவர் பயங்கரமானவர் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. ஆனால் தேவன் இந்த உலகத்தில் மாம்சத்தில் வந்ததன் காரணம் என்றால், பிரிந்து போன இந்த உறவை நம்மோடு கூட இணைக்கும்படி. இப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையில இந்த ஜெபம் அப்படின்னும் போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பல விதமாக நம்ம பன்றாடி இருக்கோம். இப்போ இயேசுநாதர் மனுஷனா வந்த பிறகு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவரே வாயை திறந்து சொல்றது நீங்க பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அங்க சொல்றாரு, அப்பொழுது இயேசு 19 யோவான் 5:19 பிரதர், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி தாமாய் செய்ய மாட்டார். அங்க நீங்க கோடு போட்டுங்களேன், தனியா அவர் எதையும் செய்யறது இல்லையா, எதை செய்தாலும் பிதா என்ன செய்தாரோ அதை மட்டும் தான் செய்யறன்றார். 30வது வசனமும் பார்க்கலாம், 5ஆம் அதிகாரம் 30வது வசனம், நான் சுயமாய், அவர் தாமா தனியா எதையும் செய்ததில்லை, பிதா என்ன செய்கிறாரோ அதை தான் செய்யணும் என்பதை மட்டும்தான் அவருடைய வாழ்க்கையில நோக்கமா வச்சிருந்தார். ஆகவே சீஷர்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு டிசைர், ஒரு விருப்பம் இருந்தது, இவர் மாதிரியே நமக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க விரும்பினாங்க. அதனால அவங்க கத்துக்கிட்ட பிறகு ஒவ்வொரு நேரமும் ஆதி திருச்சபை ஒவ்வொரு நேரமும் எல்லா சூழ்நிலையிலும் அவங்க எதையுமே செய்யல, அவங்க விருப்பமா ஒவ்வொரு காரியத்தையும் ஜெபத்துல தான் செய்தாங்க. அல்ல சொல்லுவோமே, நீங்க பார்த்தீங்கன்னா பேதுரு சுவிசேஷம் அறிவிச்சு ஜெயிலில் கொண்டு போய் போட்டாங்க. அப்படி போட்ட உடனே அந்த மோசமான சூழ்நிலை வருது, உடனே அவங்க ஜெபம் பண்றாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா 5வது வசனத்துல அவங்கெல்லாம் கூடி ஜெபிச்சாங்க. அந்த ஜெபித்த அந்த அனுபவத்தை பார்த்தீங்கன்னா, பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறாரு, அவருக்கு விடுதலையை கொடுக்கறதுக்கு தேவ தூதன் அங்க அனுப்பப்பட்டு அவனை கர்த்தர் சொல்றாரு, சட்டையை மாட்டு, காலில் செருப்பை போடு அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு வெளியில ரோடு வரைக்கும் விடுறாரு. அது வரைக்கும் அவருக்கு எப்படி தெரியுதுன்னா, ஏதோ ஒரு கனவு மாதிரி, தரிசனம் மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. அப்புறமா தான் அவருக்கு தெளிவு வருது, இல்லை இது உண்மையாகவே நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். அவர் சபை மக்கள்லாம் ஒரு இடத்துல கூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கு வராரு.
ஒரு அம்மா வந்து எட்டி பார்த்துட்டு அவர் பேதுரை பார்த்து சந்தோஷத்தில் கதவு கூட திறக்காம உள்ள ஓடிடுச்சு. உள்ள போய் சொல்லுது, இந்த மாதிரி பேதுரு வந்துட்டாருன்னு. அங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சான்னு கேட்டான். எதுக்கு ஜெபம் பண்ணாங்க? பேதுருக்கு விடுதலை வேணும்னு ஜெபம் பண்ண. விடுதலையாகி வெளியே வந்திருக்கிறாரு. அந்த செய்தியை கொண்டு போய் சொன்னா ஜெபிக்கிறவங்க சொல்றாங்க, என்ன பைத்தியம் மாதிரி பேசுறியே. அப்போ ஒரு காரியம் விளங்குது, அவங்க ஏதோ பெருசா பிரேயர் வாரியர், பெரிய ஒரு வல்லமையான ஒரு பெரிய ஒரு விசுவாச வீரர்கள் அப்படி ஜெபம் பண்ணாங்கலாம் ஒன்றும் பார்க்க முடியல. அவங்க செய்யல, அவங்களோடு இருந்து தேவன் செய்தார். அப்ப அந்த ஆரம்ப நாள்ல இன்னும் அவங்களுக்கு சுவிசேஷம் அல்லது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அவ்வளவுதான் தெரிஞ்சது ஒழிய பரிசுத்த ஆவியானவருடைய இடைபடுதல் எப்படி வழி நடத்துகிறார் என்ற கிறிஸ்துவின் சிலுவையின் குறித்தும் அங்கே சிலுவை மரத்தில் செய்து முடித்த காரியத்தை அவங்க தெரிஞ்சுக்கல. இன்னைக்கு தெரிந்த பிறகு இருக்கிற ஜெபம், தெரியாத பிறகு, பிஃபோர் த கிராஸ், ஆஃப்டர் த கிராஸ். சிலுவையிலே இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜெபம் வேற, மரித்து உயிரோடு எழுந்த அந்த வெளிப்பாடு வந்த பிறகு பண்ண ஜெபம் வேற. சிலுவையில மரித்து உயிரோடு எழுந்த பிறகு பரிசுத்த ஆவியை பெறாத அந்த ஜனங்க அல்லது இன்னும் வசனத்துல பழக்கப்படாதனால அந்த ஜெபம் வேற மாதிரி இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஜெபம் எப்படின்னா, பரிசுத்த ஆவியான உதவியினால் அவர்களுக்கு என்னென்ன உரிமைகள் கொடுக்கப்பட்டதுன்னு தெரிந்த பிறகு அந்த ஜெபம் வேற மாதிரி இருந்துச்சு. இப்ப ஜெபம் வேற மாதிரி இருந்ததுனால கர்த்தர் பதில் கொடுக்காம இல்லை. பட் ஆனா நம்ம வளரணும். இன்னைக்கும் நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க, வந்த பிறகு சொல்றாங்க எப்படி வந்ததுன்னே தெரியல, நம்பவே முடியலன்றான். ஆனா ஒரு காரியம் எனக்கு தெரியும், 1 யோவான் 5:14 கொஞ்சம் படிங்க பார்க்கலாம். அங்க வளர்ந்த பிறகு திருச்சபைக்கு அந்த யோவான் எப்படி லெட்டர் எழுதுறான்னு பாருங்க. 1 யோவான் 5:14 நாம் எதையாகிலும் அவர் சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே. இப்போ ஜெபிக்கும் பொழுது என்னுடைய சித்தம் அல்ல, அவருடைய சித்தத்தை அறிந்து நான் ஜெபிக்கும் பொழுது முதல் எனக்குள்ள வரக்கூடிய அஷூரன்ஸ் எல்லாம் இங்க இருக்கீங்களா? ஏன்னா ஜெபம் சொல்லும்போது எனக்கு தெரியும், எனக்கு தெரியாதா ஜெபம் பண்றதுக்கு நம்ம சொல்லிடுறோம். ஆமா, நமக்கு வந்து சில பேர் நமக்கு பதில் வருது, வந்த உடனே அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஜெபம் பண்ணி பதில் வரலையா, பெருசா வந்து ஜெபத்தை பத்தி சொல்ல வந்துட்டேன், நாங்க எவ்வளோ ஜெபம் பண்ணி எவ்வளோ காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு பதில் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சில பேர் அந்த இடத்துல நின்றுடுறாங்க. அவங்கள வந்து இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த கூட்ட ஜனங்கள் ஆரம்ப நாள்ல வளர்ச்சி பெறாம வசனத்துல வளராம அவங்க எந்த அளவுக்கு இருந்தாங்களோ அதே லெவல் அதே ஸ்டேட்டஸ்ல இன்னைக்கு சொல்ல போனா மெஜாரிட்டி கிறிஸ்டியன்ஸ் அப்படிதான் இருக்காங்க. அவங்களால அதை நம்பவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சிட்டு அழுவையோடும் புலம்பலோடும் ஜெபம் பண்றாங்க. உடனே கர்த்தர் வந்து, நீ வார்த்தையின்படி நீ கேட்கல, நீ அதெல்லாம் செய்யல, அதனால நான் உனக்கு பதில் கொடுக்கும். பதில் வருது, ஆனா அவங்களால அதை நம்ப முடியல. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அது வருமோ வராதோ. ஆனா நாங்க ஜெபம் பண்றோம், அழுது ஜெபம் பண்றோம், கர்த்தர் சித்தமானா வரட்டும். வந்த பிறகு எப்படி சொன்னாங்கன்னா, நம்பவே முடியல பிரதர், என்னால நம்பவே முடியல. இல்லைங்க, நம்ம கண்டிப்பா வளர்ச்சி அடையணும். நீங்கள் கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டு சபை ஸ்தாபிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இப்ப நம்ம 2000 வருஷத்துக்கு மேல ஆயாச்சு. நிறைய வார்த்தைகள் நமக்கு கிடைச்சிருக்குது. சிலுவையிலே தேவன் செய்த முடித்த மகத்துவத்தை, இந்த வார்த்தையில் நம்முடைய பிரிவிலேஜ் என்னன்னு தெரியணும். எனக்கு தெரிஞ்சு நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல எனக்கும் இந்த வார்த்தையில என்ன எனக்கு உரிமைன்னு தெரியாது. அப்ப நாங்க வந்து ரொம்ப அழுது ஜெபம் பண்ணுவோம், பல மணி நேரம் ஜெபம் பண்ணிருக்கோம். சில நேரம் எங்களாலே நம்ப முடியாது, அப்படிப்பட்ட அந்த காரியங்கள்லாம் நான் பார்த்திருக்கேன். இதுல என்ன ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னா, சில நேரத்தில் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும் பாருங்க, அந்த அம்மா அழுது 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 ஜெபம் பண்ணி இந்த பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஆயிட்டு வரும் பாருங்க. நல்லானோன்னு இந்த அம்மா செத்துரும். என்ன செத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அல்சர்ல செத்துட்டு இருக்கும். உபவாசம் இருந்து கஷ்டப்பட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நன்மை கூட பார்க்காம இது செத்த பிறகு இந்த பிள்ளைங்க நல்லா ஆன பிறகு சொல்லும், எங்க அம்மா ஜெபத்தால நாங்க நல்லா இருக்கோம். இப்ப இவங்க வந்து இயேசு சிலுவையில் செய்து முடித்ததை சொல்ல, யாரும் நல்லா இருக்காங்களா? எங்க அம்மா ஜெபம், எங்க அம்மா ஜெபிச்சாங்க, எங்க அப்பா ஜெபிச்சாரு, எங்க மாமா ஜெபிச்சாரு, அதனாலதான் நாங்க இப்படி இருக்கிறோம். இன்றைக்கு அநேக கூட்டங்கள் அப்படி உண்டு.
ஆனா இப்ப யோவான் சொல்றாரு, சபை கொஞ்சம் வளர்ந்து வருது. சில நூற்றாண்டுகள் அப்படி சில முதல் நூற்றாண்டு ஃபர்ஸ்ட் செஞ்சுரி வந்த பிறகு ஆவியானவர் ஊற்றப்படுறாரு. சபையில கிறிஸ்தவர்களுக்கு தேவன் இயேசுவை கொண்டு என்னென்ன அந்த காரியத்தை செய்து முடித்த அந்த மகத்துவத்தை எல்லாம் சொல்ற பிறகு இப்ப சொல்றாரு, எதையாகிலும் எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. அப்போ 1 யோவான் புத்தகத்துல 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிக்கிற சொல்றாரு. இப்ப எல்லாரும் எடுத்து வச்சீங்க, அதை எடுத்து பாருங்க, படிங்க பார்க்கலாம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற எல்லாம் சொல்லுங்க தைரியம். திரும்ப சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. சில பேர் இன்னும் ஜெபித்து பயத்துல வாழ்றாங்க. இன்னும் பயம், இன்னும் கலக்கம். ஜெபம் அவங்க how long you pray, that's not important. How you pray, எவ்வளவு நீட்ட ஜெபத்தை செய்தீங்கன்னு முக்கியம் இல்ல. நான்லாம் ரட்சிக்கப்பட்ட புதுசுல கேட்பாங்க, ஆமா நீ எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண? சில பேர் சொல்லுவாங்க, நான் 1/2 hour ஜெபம் பண்ணேன். உடனே ஒருத்தர் பக்கத்துல கேலி பண்ணி சிரிப்பாரு, 1/2 hour ஜெபம் பண்ண. அதாவது அதுல இம்பார்ட்டன்ட் என்னன்னா, எப்படி ஜெபிக்கிறோம்னு முக்கியம் இல்ல, எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணும் அப்படின்னு இருக்கும்போது, நான் போய் இருந்த அந்த கோயில்ல அப்போ அந்த ஆவிக்குரிய சபை பெரிய சபை பாருங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னையில் அந்த சபை தான் ஆவிக்குரிய சபையில பெரிய சபைன்னு வச்சுங்க. அப்படி இருக்கும்போது பாஸ்டர் சொல்வாரு, நல்ல கிறிஸ்துவா இருந்தா முட்டியில இவ்வளவு பெரிய காய்ப்பு இருக்கணும்னு சொல்லி அவருடைய முட்டியை எடுத்து காட்டினார். இது சும்மா வராது, பல மணி நேரம் நாங்க நீங்க முழங்கார் படியிட்டு ஜெபம் தப்பு சொல்லல. உடனே பாஸ்டர் வந்து முழங்கார் படிட்டு ஜெபம் பண்ண வேணான்ட்டார். இல்ல நான் அதை சொல்ல, நம்ம எவ்வளவு நேரம் பண்றதில்ல, எப்படி பண்றோன்றது முக்கியம். உங்க முட்டியில காய்ப்பு இருக்குதான் முக்கியம் இல்ல, வசனம் தெரிஞ்சு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்களான்றது முக்கியம். புரிஞ்சுதா? நான் சொல்றது வழங்குதா உங்களுக்கு? அப்ப ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண வேண்டாம். இல்ல நான் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண வேணாம்னு சொல்லல. முதல்ல நமக்கு தேவை என்னன்னா, நான் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை குறித்து எனக்கு ஒரு தைரியம் வரணும்னா, அவர் சித்தம் என்னன்னு எனக்கு தெரியணும். அப்ப இயேசுநாதருடைய ஜெபத்துல பாத்தீங்கன்னா, நான் எடுத்துக்காட்டினேன், ஒன்று கூட அவர் சித்தமா எதுவுமே செய்யல. எப்பவுமே அவர் என்ன விரும்புறாரோ, அது என்ன சித்தமோ அதை அறிந்து அவர் ஜெபம் பண்ணார். அப்போ முதல் பிரேயர், பிகினிங் பிரேயர், ஆரம்பத்தில் முதல் சபை செய்த ஜெபத்தை பார்த்தீங்கன்னா, ஜெபித்தாங்க, பதில் வந்தது. பட் those people were surprised, ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா இப்போ யோவான் சொல்றாரு, எங்களுக்கு இப்ப சர்ப்ரைஸ் கிடையாது, எனக்கு தைரியம் இருக்குது. எனக்கு அது ஆச்சரியமா இருக்கிறது இல்ல, எனக்கு தைரியம் இருக்குது. ஏனென்றால் எதையாகிலும் ஒரு சித்தத்தின்படி நான் ஜெபித்தால் அவர் எனக்கு கண்டிப்பா எனக்கு செவி கொடுக்கிறாரு. எல்லாம் சொல்லுங்க. சில பேர் சொல்ல, ஆண்டவரே எப்படியாவது கேளுங்கயா, ஆண்டவரே செவி சாய்த்து கேட்க மாட்டீரா, அடியேனுக்கு எப்படியாவது கொஞ்சம் கேட்க மாட்டீரா. ஏன்னா உங்களுக்கு தெரியல சித்தம் இதுதானா. சித்தம் இதுதான் தெரிஞ்சா உங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கும், நான் ஜெபிக்கிறேன் அவருக்கு கேட்கும். ஆனா சில பேர் சொல்றாங்க, எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அங்க கேட்க மாட்டுது. ஒருத்தர் சொல்றாரு, உன் ஜெபம் இங்க இருந்து மேல கூரை கூட போலன்றாரு. ஆமா, போவாது. காரணம் என்னவென்றால், இட் இஸ் ஆல் ஜஸ்ட் பிகாஸ் யுவர் ஓன் எஃபர்ட், உன் முயற்சி, மாம்ச முயற்சி. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்று விளங்கிக் கொண்டால், ஆவியான உதவினாளர்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும் பாருங்க. வழியே இல்லாத மாதிரி இருக்கும், நெருக்க இருக்கும், சரீரத்தில் ஒருவேளை வியாதி வரலாம், துன்பம் வரலாம், ஆனா உள்ள ஒரு தைரியம் இருக்கும், சொன்னவர் உண்மை உள்ளவர். ஏன்பா உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்குது, இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது, ஜெபம் பண்றியே, உனக்கு எப்படி தைரியம்? அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, அவர் சித்தத்தின்படி ஜெபிக்கிறபடினால் அவர் செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். அவர் செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருந்தோம். அப்படிங்க, படிங்க. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருந்தோமானால், இருங்க எல்லாம் சொல்லுங்கள், அறிந்திருந்தோமானால். அங்கதான் நான் இப்ப நிறுத்த போறோம், நம்ம பார்க்க போறோம். அறிந்து கொள்ளுதல், எல்லாம் சொல்லுங்க. the prayer knowing God. ஜெபம் என்பது வெறும் வார்த்தையை மென்டல் ஒரு லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. பாருங்க, நான் செய்தியை கேட்கிறேன், பிரசங்க கேட்கிறேன், நான் போறேன், நான் போயிட்டு நான் ஜெபம் பண்ணும்போது என் ஆவியில அவரை நான் அறிந்து கொள்கிறேன். உள்ள எனக்கு ஒரு பர்சனல் ஒரு உறவு ஏற்படுகிறது. அந்த அறிந்து கொள்ளுதல் வராத வரைக்கும் தாங்க கஷ்டம். இப்ப பாருங்க, அறிந்து கொண்டால், படிங்க,
நானே அந்த பிரசங்கம் பண்ணும்போது அந்த வசனத்தை கரெக்டா வச்சுங்க. அது பண்ணதுக்கு அப்புறம் படிங்க. கேட்டவைகளை பெற்றுக்கொள்வோம் போட்டிருக்கா, பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். அப்போ ஏர்லி டேஸ் அவங்க ஜெபம் பண்ணும்போது ஜெபிச்சாங்க. ஆனா அவங்களுக்கு அதுக்குள்ள பதில் வந்தா கூட சர்ப்ரைஸா இருந்தது. ரெண்டாவது, கொஞ்சம் சபை வளர்ந்த பிறகு, பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு ஒரு காரியம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம எதுவும் அர்ஜென்ட் பட்டி எதையும் டிசைட் பண்ணக்கூடாது. எதை செய்தாலும் அவர்கிட்ட ஜெபம் பண்ணி தீர்மானம் எடுக்கணும். ஆமென். நல்லா கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு வாழ்க்கையில கத்த சித்த இதுதான் அறிந்து செய்யணும்னா ஜெபம் ரொம்ப முக்கியம். இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் நீங்க படிச்சீங்கன்னா ஊழியத்துக்கு பிரிக்கிறாங்க. ஊழியத்துக்கு பிரிக்கும் போது அப்படியே அமுச்சு விட்டுறல. அது அந்த ஊழியத்தில் ஒரு லீடர் வேணும். அந்த லீடர் நல்லா ஊழியத்தை செய்யணும்னா அதுக்கு ஜெபம் பண்ணி, அதுக்கு அந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜெபம் பண்ணி அந்த பிரித்து அனுப்புகிறாங்க. அதுக்கு ஜெபம் பண்ணாங்க. அப்போ ஜெபம் சொல்லும்போது சில பேர் சொல்றாங்க, என்னத்துக்குங்க ஜெபத்துக்கெல்லாம், நான் தான் நமக்கு தெரியாதா, நான் தான் கற்றுக்கொண்டு என்ன சொல்ல போனால் கர்த்தர் கூட பேசுறது தானே ஜெபம் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். மன்னிக்கணும், அது ரொம்ப தவறானதுங்க. சும்மா பேசுறதுன்னு அப்படி நினைச்சிட முடியாது, அதுக்கும் மேலே இருக்குது. இப்போ முதல் காரியம், அவர் அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் சொல்லுங்க. அதாவது அவர் உதவி இல்லாம உங்களால ஜெபிக்க முடியாது. என்ன மாதிரி ஜெபம்? தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவரோடு இணைகிற ஒரு ஜெபத்தை உங்களால செய்ய முடியாது. அப்போ அவரை அறிந்து கொள்ளுகிற நேரம்தான் ஜெபம். எங்கள் பிதாவே, அவர் இயேசுநாதர் வந்து ஜெபத்தை கற்றுக் கொடுக்குறாரு. இவ்வளவு நாள் அவங்களுக்கு எங்கள் பிதான்னு தெரியாது. இந்த ஜெபத்தில் முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, அவர் உங்கள் பிதா. அதை அறிந்து கொள்ளுகிற ஒரு அற்புதமான ஒரு ஆழமான உறவு. ஜெபம் என்பது ஒரு ஆழமான உறவு. எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். ஸோ இது ஒரு எமர்ஜென்சி ப்ரேயர் கிடையாது. இல்லை பதுங்கு குழியில் போய் பிரச்சனை வரும்போது, கஷ்டம் வரும்போது அப்படி அந்த ஜெபத்தை பற்றி நான் பேசலைங்க. இப்போ ஜெபத்தில் நிறைய பேர் சொல்கிறாங்க பாருங்க, ஹெல்ப் மீ லார்ட், ஹெல்ப் மீ வித் திஸ், கிவ் மீ திஸ். ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் உதவி செய்யும், ஆண்டவரே இதை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்றது தான் ரொம்ப பிரதான ஜெபம். கிறிஸ்தவர்களை ஏறெடுக்கிற முக்கியமான ஜெபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு இதை கொடுங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. நீங்கள் என்ன ஜெபம் பண்ணாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாரம்சம் அதுதான் இருக்குங்க. பொதுவாக இதுதான் அவங்க வாழ்க்கையில் அடிப்படையாக வச்சு ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையாலுமே ஜெபம் பண்ணுறாங்க. இப்படி பண்ணும்போது சில நேரம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுது. ஆனால் சுகத்துக்காக அப்படி ஜெபம் பண்ணுறாங்க, உதவிக்காக ஜெபம் பண்ணுறாங்க, வேலைக்காக ஜெபம் பண்ணுறாங்க, குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுறாங்க, கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ணுறாங்க, குழந்தைக்காக ஜெபம் பண்ணுறாங்க, பதில் வரணும்னு ஜெபம் பண்ணுறாங்க, கடன்லேருந்து விடுதலை ஆகணும்னு பார்க்குறாங்க. ஆனால் சில நேரத்தில் பதிலே வரமாட்டேன். ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். ஆனால் ஜெபம் பண்ணுறது என்னமோ அவங்க நல்லா தான் ஜெபம் பண்ணுறாங்க, அழுது கேட்டு எல்லாம் கேட்குறாங்க. ஆனால் அது பதில் வரல. இப்போ வராத போது நம்ம வந்து ஏன் வரல, ஏன் பதில் வரல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்கள் தேவைகளால் நீங்கள் டெஸ்பரேட் ஆகக்கூடாது. உங்களுக்கு அவர் வேணும். உங்கள் தேவையை விட அவர் தான் உங்கள் தேவை. ஜெபத்தில் என்னுடைய தேவைக்கு நான் ஜெபம் பண்ணல, நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் எனக்கு நீர் வேணும்னு நான் ஜெபம் பண்ணுறேன். அதை நான் வயசு அது ஒன்று சொல்லி கொடுக்குறேன். முதலாவது என் ராஜ்யத்தை நீதியை தேடு, மற்றதெல்லாம் உனக்கு வரும், கண்டிப்பாக வருங்க. அப்போ பர்பஸ் ஆஃப் பிரேயர் நோயிங் காட். ஜெபத்தினுடைய நோக்கமே தேவனை அறிந்து கொள்வது. ஏதோ பதில் வருமா பதில் வருமா, அந்த பதிலுக்காக என் தேவைக்காக இல்ல, மச் மோர் than that, அதுக்கும் மேல ஜெபத்திலே நமக்கு மிக ஒரு ஆழமான அனுபவங்கள் நமக்கு கிடைக்கிறது. தேவைக்கு மிக அதிகமாய், தேவைக்கு மேலாக, தேவையை விட அவர் எவ்வளவு முக்கியமானவர் என்பது உங்களுக்கு தெரிய வரும். அதனால இயேசுநாதர் சொல்றாரு, ஜெபத்தில் வந்துட்டு என்கிட்ட வந்து ஒரே அலப்பிட்டு இருக்காத. ஹலோ, படிங்க மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்துக்கு போலாங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது
அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் லாங் பிரேயரினாலே, அதிக வசனிப்பினாலே தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் அதே ஜெபத்தை செய்யாதிருங்கள். இருங்க, ஜெபம் இப்படி பண்ணாதன்னு சொல்றார். எப்படி ஜெபம் பண்ணக்கூடாது? அலப்பிட்டு கூடாது. ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, என் குடும்பத்தில் இது அது இது. இருங்க, அவர் சொல்றாரு, இல்ல இதெல்லாம் இதை போட்டு இதையே நேரமாக்கி இதை வச்சு சில ஜவ்வு முட்டாயெல்லாம் இழுப்பாங்க பாரு, அந்த மாதிரி இழுத்துக்கிட்டே போவாங்க பாரு. ஒரே குடும்ப பிரச்சனை, பிள்ளைய குறித்து அழுவுறது, கணவனை பத்தி அழுவுறது. நீங்க முதல்ல தேவனோட ஒரு உறவு எவ்வளவு முக்கியம் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு விசுவாசிங்க தேவைகள் வச்சே அவங்க விசுவாச வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, தேவைகள் வராத போது அல்லது பதில் வராத போது, வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது, இப்போ கடவுள் கொடுக்கலன்னு கோவப்படுறாங்க. ஆனா அவரோட உங்களுக்கு உறவு இருக்கட்டும். அந்த நல்ல உறவு இருந்தா உங்களுக்கு தெரியும், அவர் இந்த காரியத்தை எனக்கு பதில் அளிக்கலன்னா அதுல ஒரு ரீசன் இருக்கும். அது அவருக்கு தெரியும், எப்போ என்ன உனக்கு கொடுக்கணும்னு அவருக்கு நல்லா தெரியும். நம்ம அப்பப்போ கோச்சிக்குவாங்க பாருங்க. சபை விசுவாசி நிறைய பேர் கர்த்தர் மேல ரொம்ப காலம் விடுவாங்க, கோவப்பட்டுருவாங்க, கோயிலுக்கு வரமாட்டாங்க. அப்புறம் அது அந்த காலத்திலலாம் பாஸ்டர் வீட்டை தேடி போவார். ஏமா வரல? ஆமா நாங்கள் வந்தோம், எவ்வளோ ஜெபம் பண்ண பாஸ்டர், ஒன்றுமே வரமாட்டுது, நான் இப்படி இருக்கிறேன். அப்போ அவங்க தேவைகள் தான் அவங்களுக்கு ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்குது. அந்த ஆபத்தான நேரத்தில் அவங்களுக்கு அங்கே ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தா, நெருக்கத்தில் அவங்களுக்கு என்ன தேவை பார்த்தா, தேவைகள் சந்திக்கப்படணும். நான் சொல்றேன், அதை விட முக்கியமானது உன் தேவன். அப்ப அவர் சொல்றாரு, நீங்க அவங்கள மாதிரி செய்யாதீங்க. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே, ஹலோ இயேசுநாதர் சொல்றாரு, நீ ஜெபம் பண்றதுக்கு உன் தேவைகள் எல்லாம் கொண்டு வந்து சொல்றதுக்கு முன்னடியுமே உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பிதா அறிந்திருக்கிறார். அப்ப பிரேயர்ல ஒரு காரியம் தெரிஞ்சுக்கணும், என் தேவைகள் அல்ல, என் தேவைகள் முக்கியம் அல்ல, என் தேவையே அவர்தான். எல்லாம் சொல்லுவோம், என் தேவையே அவர்தான். அதனால அவர் சொல்றாரு, நீங்க ஜெபம் பண்ணும்போது உன் அறக்கதவை பூட்டி நீ என்னை தேடு. உன் அறக்கதவை பூட்டி உள்ள பிரவேசித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா காணும்படி ஜெபிங்க என்றார். எல்லாம் சொல்லுவோம், அரைக்கதவை பூட்டி. திரும்ப சொல்லுங்க. அதாவது அதுல இருந்து வெளியே வா, நான் உன்னோட நான் உறவாடும்படி நான் விரும்புகிறேன். இதை கொஞ்சம் நல்லா விளக்கி சொல்லலாம் நான் நினைக்கிறேன். அதனால் என்னுடைய தேவைகள் மட்டுமல்ல ஜெபம் என்பது என் தேவையை பொறுத்தல்ல, என்னுடைய ஃபைனான்ஸை பொறுத்தல்ல, என்னுடைய கணவனையோ மனைவியோ அந்த பிரச்சனை இல்லைங்க. தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு நெருக்கமான உறவு. எல்லாம் சேர்ந்து சொல்வோம். அப்போ நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவர் தனிமையில் ஜெபித்ததை நீங்கள் பார்க்க முடியும். பிதாவோடு தனிமையான நேரத்தை அவர் செலவழிச்சதை பார்க்க முடியும். இப்போ ஜெபம் சொல்லும்போது எப்படி நினைக்கிறாங்க? இடைவிடாமல் ஜெபியுங்கள். எல்லாம் சொல்லுங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் வேலைக்கு போகும்போது சட்டை போட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா, சாக்ஸ் மட்டும்போது ஸ்தோத்திரம் கத்தாவே, வண்டி ஓட்டும்போது ஸ்தோத்திரம், சாப்பிடும்போது ஜெபம் பண்ணிட்டு அதான் கேட்டால் அவங்க குக்கிங் பண்ணும்போது ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. இப்போ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, கவனிங்க. நான் சொல்கிறது இதெல்லாம் ஜெபம். இந்த தனிமையான நேரம் என்பது வேற. இட் சவுண்ட்ஸ் குட். அவர் சொல்றார், உன் அரைக்கதவை பூட்டி. எல்லாம் சொல்லுங்க. ஃபேமிலியில் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, கணவன் மனைவி ஒரு இன்டிமெசி. எல்லாம் சொல்லுவோம், நெருக்கமான உறவு. ஜெபனா என்னது? இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. சரி, உங்க வீட்டை நீங்க எடுத்துங்க. கணவன் மனைவியா இருக்கு, பிள்ளைகிட்ட பேசுறீங்க, எப்பவும் பேசுறீங்க, புருஷங்கிட்ட பேசுறீங்க. ஆனா பிள்ளைகிட்ட பேசுறதை விட ஒரு கணவன் மனைவி என்பது அவங்க ரெண்டு பேரும் தனிமையான ஒரு நேரத்தை அவங்க ஒதுக்கி அவங்க பேசலன்னு வச்சுங்களேன், அந்த குடும்பம் நல்லா இருக்காது. அவங்க அந்த ஒரு உறவை ஒரு தேவை. அவங்க என்ன பேசணும் உங்ககிட்ட? ஒருத்தர் கேட்குறாரு, கணவன் மனைவி கிட்ட. அந்த மனைவி சொல்ல, ஏங்க கொஞ்சம் என்கிட்ட பேசவே மாட்டேன். என்ன பேசணும் உங்ககிட்ட? நான் தான் பேசிக்கிட்டே இருக்கேன்.
நீ பேசிக்கிட்டே இருக்க, அந்த பேச்சு சொல்லல. நான் கூட தான் என் மனைவி கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க கூட தான் உங்க கணவன் கிட்ட பேசிட்டே இருக்கீங்க, அது சொல்லல. யாரும் இல்லாத நேரத்தில் கணவன் மனைவியோட ஒரு உறவு இருக்கு பார்த்தீங்களா, தட் இன்டிமெசி, ஒரு நெருக்கமான ஒரு உறவு. அந்த நேரம் உன்னுடைய அன்பு உனக்குள்ள இருந்து கொடுக்கிற ஒரு நேரம். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அறக்கதவை பூட்டுன்னா என்ன சொன்னா, நீ என்னோடு கூட நான் உன்னோடு கூட, உன் ஆவியும் என் ஆவியும் ஒன்னா சேரணும். அதனாலதான் பாருங்க, திருச்சபைய கணவன் மனைவி என்ற உறவோட அவர் கொண்டு வராரு. இந்த உறவு ரொம்ப அந்தரங்கமானது. எல்லாம் சொல்லுங்க. கணவன் மனைவியா இருந்தாலும் உறவை அந்தரங்கத்துல தான் செய்வாங்க. என்ன நான் சொல்ல வேண்டியது பாரு. ஆனா சில பேர் வெறும் உடல் உறவு தான் வச்சிருக்காங்க, மனதில் உறவு கிடையாது. அவங்க எப்படின்னா மிருகம் மாதிரி, அவர்கள் மிருகத்துக்கு சமம். ஆனா உடல் உறவு முக்கியம் இல்லை. உடல் உறவுக்கு முன்னாடி உங்களுடைய வார்த்தையில உங்கள் மனம், இரு மனமும் ஒருங்கிணைந்து, என்னதான் பிரச்சனை இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் ஒருத்தர் புரிஞ்சு நல்ல வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. அப்போ அவர் பேச பேச மனைவிக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. ஆமா, என்னை பத்தி அவருக்கு நல்லா தெரியுது. அவர் சொல்றாரு, நீ பட்ட கஷ்டம் வாழ்க்கையில எல்லாவது வரும்போது அவர் சொல்றாரு, நல்லா கவனிச்சேன், நீ கவலைப்படாத, நான் பார்க்கலன்னு நினைக்கிறியா, அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன், உங்ககிட்ட நான் பேசுறேன்னு சொல்றான் பாருங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவருக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு தைரியம் வருது, பரவாயில்ல நம்மளை கவனிச்சிருக்கிறாரு, நம்மளை பார்த்துருக்கிறாரு. அதே மாதிரி மனைவி பேசும்போது புருஷனுக்கு ஒரு நம்பிக்கை வருது, இந்த குடும்பத்தை கண்டிப்பா அது நடத்தும். அதே மாதிரி வாழ்க்கையில உபத்திரம் இருக்கு, கஷ்டம் இருக்குது, துன்பம் இருக்குது, நெருக்கம் இருக்குது. ஆனா ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க. எப்படி ஒரு மனைவி போயிட்டு கதவை பூட்டிட்டு, ஐயா எனக்கு புடவை வாங்கி கொடு, நகையை வாங்கி கொடு, அது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கா நீ இப்போ வந்த, அதை பேசுறதுக்காக வந்த? இல்ல இல்ல, ஒருவரை அறிந்து புரிந்து பேசுகிற ஒரு நேரம், தனிமையான நேரம், அந்தரங்க நேரம். அதே டிரான்ஸ்லேஷன் தான் கொண்டு வரார். நீ உன் தேவைக்காக வராத, நான் யார் என்பதையும் நீ யார் என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த நெருக்கமான ஒரு உறவு ஏற்படும் போது அந்த உறவுல பாத்தீங்கன்னா நேரங்கள் போவது தெரியாது. சொல்லுவோம், புதுசா கல்யாணம் ஆன பிறகு கணவன் மனைவியா அவங்க வாழ்றதுக்கு அந்த உறவை தொடங்கும் போது பசி இருக்க மாட்டேன், பல்ல கடிச்சிட்டு சாப்பிடாம ஆண்டவரே, இல்ல இல்ல, அவரோடு நான் நெருங்கும் போது இந்த உலகத்தில் இருக்கிற இன்பம், உலகத்தில் இருக்கிற உணவு, இந்த மாமிசம், இந்த மாமிசத்தின் உறவை விட என் ஆவியோடு இணைக்கப்படுகிற அந்த நேரம் மிக மிக இன்பமான ஒரு நேரம். பாருங்க, ஒரு மாம்சம் ஒரு உடலும் இணையணும், அந்த மனம் இணையும் பொழுது அந்த உடல் இணைக்கப்படுகிற, அது இருக்கக்கூடிய உச்சம், அதில் இருக்கக்கூடிய சந்தோஷம். இப்போ அப்படியே விடுங்க பிசிக்கல், ஆனால் இப்போ ஸ்பிரிச்சுவல். தேவன் ஆவியா இருக்கலாம், நீங்க ஆவியா இருக்கீங்க. என்னுடைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் என் தேவையெல்லாம் விட்டுட்டு நீர் எனக்கு தேவை என்ன அவரோடு நான் உறவாடும் பொழுது, அந்த அன்பு என்னதென்று நான் புரியும் பொழுது எனக்கு என்னதான் பசியே தெரிய மாட்டேன், எனக்கு நேரம் போறது தெரிய மாட்டேன். அவருடைய பிரசன்னம் எனக்கு தெளித்தேனிலும் மதுரமாயிருக்கும். அல்லேலூயா. To become one. நாம் ஒன்றாகிறோம். ஜெபம் என்பது எப்போ பார் இந்த மாதிரி நம்ம ஜெபம் பண்ணது இல்லைன்னு நினைக்கிறேன். பொதுவாக 90% கிறிஸ்டியன்ஸ் they pray only for their need. Desperately they pray. அப்பா என்னை அதுக்கேற்ற மாதிரி பாடல் எழுதுறாங்க, கண்ணீரை துடைப்பார், வேதனைகளை மாற்றுவார். அப்போ நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா, வீட்டில் முடியாத பிரச்சனை, எனக்கு அரிசி இல்லைன்னா அப்பா கிட்ட ஜெபம் பண்ணா அரிசி கொடுப்பாரு, அப்பா கிட்ட ஜெபம் பண்ணா எனக்கு சுடிதார் கொடுப்பாரு, அப்பா கிட்ட ஜெபம் பண்ணா எனக்கு வீடு கொடுப்பாரு. அம்மா தான் கவனிங்க, இதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளையும் பணத்தையும் தேவைகளை உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷன் தேவ ஞானம் பெறாதவன் தேடுறான். ஆனா தேவ ஞானத்தை பெற்றவன் தேவனை தேடுகிறான். அவரை தேடும்போது அவர் சொல்றாரு, நீ என்ன தேடுறதுனால இப்போ என்னுடைய பொறுப்பு, உனக்கு எல்லாம் நான் கொடுப்பேன். அப்ப கணவன் மனைவியோட அந்த உறவு ஒன்றாகும் போது புருஷன் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலாம். பாருங்க, நான் பாத்துக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. யார் மனசையும் புண்படுத்துறேன்னு பேசுறேன்னு நினைச்ச கூடாது. சில புருஷர்கள் பொறுப்பு எடுக்கிறதே இல்லை. 3 வேளை சோறை நல்லா தின்ன வேண்டியது, என்ன வீட்டில் நடக்குது எதுவும் பார்க்கறது கிடையாது. அந்த மனைவி எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிப்பாங்க. அவங்க முகத்தில் ஒரு டிப்ரெஷன் இருக்கும், நீங்க பாருங்க, ஒரு தொய்வு இருக்கும்.
ஆனா ஒரு புருஷன் அந்த மனைவியோட தேவை என்ன எல்லாம் அறிஞ்சு, வீட்டுல கஷ்டம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை மாறல. ஆனா அவர் பக்கத்துல இருந்து ஒரு கொடுக்குற நல்ல வார்த்தை இருக்கு பாருங்க, அது ஒரு தைரியம் வந்துடுது. இப்போ எனக்கு பிரச்சனை இருக்கு, இன்னும் என் உடம்புல வியாதி போல துன்பம் இருக்குது. ஆனா ஜெப நேரத்துல என் ஆவி அவரோடு இணையும் பொழுது என் சரீரத்துல வலி இன்னும் போகாம இருந்தா கூட, நம்புகிறதுக்கு ஏதுவான சூழ்நிலை இல்லாம போனா கூட எனக்கு தெரியும் சொன்ன ஒருத்தர் உண்மையுள்ள ஒரு தேவன், அவர் பொறுப்பெடுத்திருக்கிறார். அதனாலதான் எனக்கு கவலை வர மாட்டுது. I know there is God has taken the responsibility about my family. என்னை பத்தி என் குடும்பத்தை பற்றி எனக்கு பொறுப்பெடுக்கிற ஒரு அப்பா இருக்கிறாரு. அவர் என்னுடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார், என் எண்ணங்களை அறிந்திருக்கிறார், என் உட்காருதலை அறிந்திருக்கிறார். இதுதான் தேவனுடைய மனுஷர்கள் எப்படி தேவனை என்ஜாய் பண்ணாங்கன்னா, அவருடைய பிரச்சனத்திலே அவர்கள் என்ஜாய் பண்ணது. ஆண்டவரே எனக்கு பிரச்சனை இல்ல, தேவைகள்லாம் ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு பாருங்க, அவரோடு உறவாடுகிற ஒரு நேரம். இந்த சபை கர்த்தரை கிட்டி சேர்ந்து பாருங்கள். பாடுகள் மலைகள் போல இருக்கிற பிரச்சனைகள் தவிடுபடி ஆயிடும். என் தேவனோடு நீங்கள் கை கோர்த்து நடக்கும்போது, என் அப்பா உன்னை சுமந்து போறத நீங்க பார்க்கப்படும். உன் ஆவி அப்படியே நேசத்துல சோர்ந்துரும், உருகும். நீங்க ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அந்த அன்பு உங்களுக்கு புரியும். அருமையானவர்கள், நான் சொல்லுகிறேன், இந்த தேவன் மிகவும் நல்லவர். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், முதல் காரியம் நான் சொன்னேன், we become one. தேவனோடு இணைக்கப்படுகிற ஒரு அருமையான ஒன்றாகிற ஒரு நேரம். ரெண்டாவது, என் பலத்தினால் அல்ல, என் பலனை இழக்கிற ஒரு நேரம். நாங்க வேற மாதிரி சொல்றீங்க. என்ன சொன்ன? எவ்வளவு நேரம் எவ்வளவு நாள் என் பலத்தில் நான் நிற்கிறனோ அது வரைக்கும் என்னுடைய தேவ பலத்தை என்னால் தெரிஞ்சிக்கவே முடியாது. நீங்க இதை நீங்க புரியணும்னா கண்டிப்பா இதை எப்படி சொல்லலாம், கனெக்ட் வித் தி லிவிங் காட். நிறைய பேர் ஜெபத்தில் சொல்றாங்க, ஆண்டவரே எனக்கு வல்லமை தாரும், வல்லமை தாரும், வல்லமை தாரும். வல்லமை இல்லை, முதல்ல உன் பலனை நீ இழக்கணும். ஹலோ, ஏசுநாதர் இப்ப மனுஷனா வந்துட்டார். வந்த பிறகு அவர் நினைச்சார்னா ஒரு லேகியோன் இல்ல 2 லேகியோன் தேவதூதரை கீழே கொண்டு வர முடியும். ஆனா அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்றாரு, தம் பலனை இழந்து அவர் பலனை பெற்றுகிறார். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றணும் விரும்பல, அவர் சித்தத்தை நிறைவேற்ற விரும்பல. அவருடைய பலனெல்லாம் இஸ் பவர், தன் வல்லமையெல்லாம் விட்டுட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டு, ஆண்டவரே நீர் என்ன செய்ய விரும்புகிறீர்? அப்போ ஜெபத்துல என் மாம்ச பலனை மொத்தமா கீழே போடுற நேரம். நான் என்ன செய்ய முடியும், என்னால என்ன செய்ய முடியும், என்னுடைய படிப்பு, என்னுடைய அறிவு, என்னுடைய ஞானம், என்னுடைய திறமை, இதெல்லாம் வச்சுட்டு நான் குடும்பத்தை சால்வ் பண்ணின்றதை விட அதெல்லாம் கீழே வச்சுட்டு நீர் எனக்கு கற்றுத்தாருன்னு சொன்னா, ஆண்டவரே உங்க சித்தம் என்னவோ அதை மட்டும் செய்ய எனக்கு இல்ல. இதை நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். இந்த கெத்செமனேல நடந்தது ஒரு பெரிய ஒரு இந்த புத்தகத்தை நான் படிக்கும்போது அவர் சொல்றாரு, தட்ஸ் a war time. பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு முக்கியமான ஒரு நேரம் இருக்குது. அவர் வெளியில மனுஷன், ஆனா உள்ள கடவுள் தேவன். அவர் அதே போல கோ-எட்டர்னல், அவர் நித்தியமானவர். எல்லாம் சொல்லுங்க. அதனால அவர் பிறப்புல ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, நித்திய பிதா, ஆலோசனை கர்த்தர். அவர் நித்தியமான ஒரு தேவன். இப்போ மாம்சத்துல வந்துட்டாரு, ஆனா உள்ள ஒரு தேவன். இப்போ அவருக்கு எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். அவர் பாவமாகிறதை அவர் அறிகிறார். அதாவது அந்த பாத்திரத்தை பார்க்கிறார். அந்த பாத்திரத்தை பார்க்கும்போது அவர் போக வேண்டிய அந்த பங்கு, எனக்கும் உனக்கும் ஒரு நல்ல பங்கு வரணும்னா அவருக்கு ஒரு பங்கு கொடுக்கப்படுது. அந்த பங்கு என்னன்னா துக்கத்தின் பாத்திரம், வேதனை உள்ளது, காரி துப்பப்படுறவராய், அவமானப்படுத்தப்படுகிறவராய், துதிகளிலே வாசமாய் இருந்த மிகப்பெரிய ஒரு தேவன். இப்போ அவர் அந்த பாத்திரத்தை பார்க்கிறாரு. இப்ப காரி துப்பப்படுறது, அதை விட முக்கியமானது என்னன்னா பாவம் அவர் மேல் சுமத்தப்படுகிறது, சாபம் அவர் மேல். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அசுத்தமே இல்லாத சுத்த பரிசுத்தமான மகா பெரிய தேவன். இப்போ அதை எப்படி how can you accept that? எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? உங்களால முடியாததை கர்த்தர் இம்போஸ் பண்றது இல்லை. நீ இடம் கொடுத்தா உனக்கு நான் உதவி செய்வேன். சில நேரம் கர்த்தர் நம்ம கிட்ட சொல்றாரு, உன் பலனை உன் வீட்டில் காட்டாத,
ஹலோ புருஷர்களே, உன் கையினுடைய பலனை மனைவி உடம்புல காட்டாத. பிஸ்ட் குத்துறான், அடிக்கிறான், மரட்டுறான், உருட்டுறான், உன் பலனை நீ கீழே இறக்கு. எப்போ உன் குடும்பம் உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னா, என் பலனை, என் பெருமையை, என் ஈகோவை, என் திமிரை, என் அகங்காரத்தை கீழே இறக்காத வரைக்கும் கர்த்தரால ஒன்றும் செய்ய முடியாது. ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் நீங்கள் மாம்சத்தில் இருந்தும் நீங்கள் மாம்சத்துக்கு கடனாளி அல்ல. நீங்கள் பொறுமை உள்ளவர்களா இருங்கள். ஆவியானவர் உதவி செய்யட்டும். பல முறை நம்ம எதிர்த்து நிற்கிறோம். நம்ம நினைக்கிறோம் இதை முடிச்சிடலாம், இதை நான் பண்ணிடுவேன், என்னால இதை கண்ட்ரோல் பண்ண முடியும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சில நேரத்தில் கர்த்தருடைய சித்தத்தை மறந்து நம்முடைய மாம்ச முயற்சியில் அங்கே சில காரியத்தை சாதிக்க பார்க்குறோம். சம்டைம்ஸ் we try to get approval from somebody. நீங்க உங்க வீட்டில் தலைவராக இருக்கிறீங்கன்னு காட்டுறதுக்கு சில நேரத்தில் மனைவியை ரொம்ப மட்டமா நடத்துவாங்க. ஐயா, யாராவது இருந்தா தப்பா எடுத்துக்காதீங்க. யாராவது மனைவி மாருங்க வந்து சொல்லிட்டாங்க அதனால பிரசங்கம் பண்றேன்னு நினைச்ச கூடாது. யாரும் எனக்கு சொல்ல, உங்களுக்கு கர்த்தர் பேசுறது இது. சில பேர் அந்த மனைவியை நடத்துகிற விதம் பார்த்தீங்கன்னா, இவர் அந்த வீட்டு தலைவர்னு தெரியணுமா, அதனால அவர் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகாரத்தை செலுத்த முடியுமோ அவ்வளோ அதிகம். அப்பதான் வாடி போடி அங்கே நில்லு கழுத என்னென்னமோ பேசுவார் பாருங்க, அது பாட்டு நின்றுட்டே இருக்கும். இல்லை அதெல்லாம் செய்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்க முடியாது. உன் பலத்தை நீ இழக்காத வரைக்கும் அவர் பலன் உன் மேல வராது. அவர் செய்திருக்கலாம். இந்த நேரத்துல பரலோகத்திலிருந்து தேவதூதனை வர வச்சு மொத்த பேர் ஆட்சி காலி பண்ணிருப்பார். ஆனா நான் இன்னைக்கு அவர் சாயல தரிச்சிருக்க மாட்டேன், நீங்க இப்ப அவர் அப்பான்னு கூப்பிட்டுருக்க மாட்டீங்க, நம்ம எல்லாம் நரகத்துக்கு தான் போயிருப்போம். ஆனால் அவர் அன்றைக்கு தன் பலனை இழந்து உனக்காய் பலவீனமானபடினால் நீங்கள் பலவானாய் மாறினீர்கள். நான் சொல்றேன், குடும்பம், வாழ்க்கை, ஊழியம் எதுவா இருந்தாலும் தாழ்ந்திருக்கவும் கத்துக்கணும், தாழ்ந்திருக்கவும் கத்துக்கணும், வாயை மூடவும் கத்துக்கணும், பொறுமையா இருக்க கத்துக்கணும்னா அவர்கிட்ட உறவு இல்லாத வரைக்கும் முடியாது. அப்போ புருஷர்களுக்கு கை வேகமா இருக்குது, மனைவிக்கு வாய்கள் வேகமா இருக்கிறது. பேசிக்கிட்டே இருக்கும் பாருங்க சில பேர், அடங்காதது. அது கேட்டா என்ன பண்றது, எனக்கு கோவம் வந்தா நான் பேசிடுறேன், குக்கர் மாதிரி நானே, எவ்வளவுதான் நான் அடக்கி வைக்க முடியும்? அவரோடு இருக்கிற உறவின் நிமித்தமாய் அவரோடு நீங்கள் பேசி பாருங்கள். உன் மாம்சம் சிலுவையில் அறையப்பட்டு ஆவிக்கேற்ற விதத்தில் நீங்கள் நீடிய பொறுமை உள்ளவர்களாய் நீங்கள் மாறுகிறீர்கள். எல்லாம் சொல்லுவோம். சோ அங்கே அவர் காட்டு கெத்செமனே தோட்டத்தில் நடக்குது பாருங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை ஒண்டி படிக்கலாம், கொஞ்சம் சீக்கிரமா போயிடலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை நம்ம படிக்கலாம். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். நாமோ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் நிறைவேறணும்னா நம்மளுடைய முயற்சி, நம்முடைய பலனை கொண்டு வந்து முன்ன நிறுத்ததை விட அவருடைய சித்தம் நடக்கிறதுக்கு ஒட்டு கொடுக்கணும். ஜஸ்ட் கிவ் யோர் டைம், உங்க நேரத்தை கொடுங்க. கிவ் யோர் செல்ஃப், உங்களை கொடுங்க. நீர் என்னை நடத்தும், மௌனமா இருக்க எனக்கு கற்றுத்தாரும், தேவையில்லாம வாயை போட்டு அலப்பாம. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நமக்கு தேவைகள் முக்கியம் அல்ல, அதை விட முக்கியமானது நம்முடைய தேவன். இன்னும் அதிகமாய் அவரை அறிந்து கொள்ளுகிற நேரம் தான் ஜெப நேரம். அதாவது நாம் அவரையும் அவருடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் புரிந்து கொள்ளுகிற ஒரு அருமையான நேரம் தான் ஜெபம். அப்போ இயேசுநாதருடைய ஜெபம் ஒரு மாடல். அந்த மாடலையே நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்க கூடாது. பிரச்சனை வந்தானே பரமலை பிதாவே நாமம் பரிசுத்தப்படுதாம் ராஜ்யம், அப்படி இல்லை, அது ஒரு மாடல். நீங்க கேட்கலாம், என்ன பாஸ்டர் நாங்கள் அந்த ஜெபமே பண்றது இல்லை. இல்லை, அது ஒரு மாடல்.
மெத்தட். பிதாவே அப்படியே முதல்ல தெரியணும். ஜெபம் ஆரம்பிக்கும் போது அவர் யார்? அவரு பிதானா என்ன அர்த்தம்? அப்பா. சொல்லுங்க. அப்ப ஜெபம்ன்றது நான் அவர்கிட்ட பேசுறேன். அவர் என்னுடைய அப்பா, என்னுடைய தகப்பன். கொல்லாத நாமே நம்ம பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கும்போது நமக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பார். ஸோ அதனால தேவைகளை முன்ன கொண்டு வந்து நிறுத்திடாதீங்க. இன்னைக்கு விசேஷமாய் நான் உங்களோடு சொல்லிக் கொடுக்கிற காரியம், அவரை அறிந்து கொள்ளுங்கள். அப்போ ஒரு ஒரு சர்ச்சில் நான் போயிருந்தேங்க. அவர் வந்து சொன்னார், எங்கள் பாஸ்டர் எங்களுக்கு வசனம்லாம் அவ்வளோ நல்லா சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இருக்கலாம், நல்லது. உனக்கு தெரிஞ்சிருக்கும், அறிஞ்சிருக்கியா? தெரிந்து கொள்ளுதல் வேலை, அறிந்து கொள்ளுதல் வேற. தெரிந்து கொள்றது வந்து வசனத்தை பற்றி நமக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு அறிந்து கொள்ள முடியுதா? வியாதி இருக்குதுங்க, வியாதி இருக்குது, சொல்லி இருக்குது, வசனம் சொல்லுது அப்படியே தழும்புகளால். ஆனா பயப்படுறியா? கொரோனா வந்த போது பயந்தியா? அங்க இங்க நோய்கள் பரவும் போது பயந்தீங்களா? இப்ப தலையாட்டுவோம். நீங்க அதனால மாஸ்க் போடக்கூடாது அதை நான் சொல்லல. இல்ல இல்ல, நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம உலக ஜனத்தை மாதிரி பயந்தோமா, இல்ல தைரியமா சொன்னோமா? உள்ள தெரியுமா, என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது, வாதை என் கூடாரத்தை அணுகாதுன்னு அறிஞ்சிருந்தா உங்க முகத்துல பயம் இருக்காது. அப்போ நிறைய செய்தி கேட்கிறோம். கடன் வாங்குறது இல்ல, கடன் கொடுப்பேன், என் சாபத்தெல்லாம் கல்வாரி சிலுவையில் இயேசு சுமந்து தீர்த்துட்டாரு. செய்தியை கேட்டாச்சு. ஒருத்தர் சொல்றாரு, ஜூலியஸ் பாஸ்டர் நிறைய வசனம் எல்லாம் கொடுத்துருக்காரு, ஆனா ஒண்ணு நடக்க மாட்டுது பிரதர். நடக்காது சிஸ்டர், உனக்கு நடக்கவே நடக்காது. அப்ப எதுக்கு பேசுறீங்க? இருக்கிறத நான் சொல்றேன், அது உனக்குள்ள போகணும். இது லோகாஸ், எழுதப்பட்ட வார்த்தையை நான் எடுத்து உனக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க கேட்குறீங்க. அது உள்ள போய் இருதயத்துல விசுவாசிக்கணும்னா உனக்கு அது அந்த அறிவு வரணும். எந்த அறிவு? இருதயத்திலே விஸ்டம், ஞானத்தை அறிகிற ஆவியானவர் உன் உள்ளத்துல ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார் பாருங்க. அந்த வெளிப்பாட்டாலும் வாயில வருது பாருங்க, அது மலையை உடைக்கும். அப்ப நான் பிரசங்க கேட்டா பத்தாது, சபைக்கு வர்றது நல்லது. கேட்ட பிறகு எனக்கும் அவருக்கும் ஒரு நல்ல நேரம், அவரோடு நான் உறவாடணும். ஒரு இன்டிமெசி, நெருக்கமான ஒரு உறவு, பர்சனல் ரிலேஷன்ஷிப். ரெண்டாவது அர்ப்பணிப்பு. இந்த 2 காரியத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிறோம். இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, நீங்க கேளுங்க, கர்த்தர் கண்டிப்பா உதவி செய்வார். ஆளை பிடிச்சி அப்படியே பலவந்தம் பண்ணி வா என் மரியாதை முட்டி போடு அப்படிலாம் அவர் பண்ண மாட்டார். நீங்களா வரணும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. எழுந்து நாம் கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் மிகவும் நல்லவர்.